கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்ன சில பங்குகள் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்களை எட்டி பிடிச்சிருக்கக்கூடிய சில பங்குகளை முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம புதிய பங்குகளை பார்க்கலாம். அதில் முதல் பங்கு மிண்டா கார் 574 ரூபாயில் முடிச்சிருக்காங்க. 547 கடக்கிறதுக்கு பல வாரங்களாக தவிச்சிருக்கு. அது தாண்டி போகவே இல்லை. 500க்கும் 547க்குமே நடுவுலையே இருந்துகிட்டு இருந்தது. இந்த வாரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நகர்ந்து சென்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அடுத்த ரெசிஸ்டன்ஸையும் டச் பண்ணியிருக்காங்க. 590 வரைக்கும் போயிருக்கு. 584 கடந்து க்ளோசிங் 574 கொண்டாந்து முடிச்சிருக்காங்க. ஒரு வேளை 584 கடந்து அடுத்த வாரம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 614 அப்படிங்கிற அடுத்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். குறிப்பாக அந்த இடம் கொஞ்சம் ஏற்கனவே அதிகப்படியான நாட்கள் தடுக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கிறதுனால அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை வச்சுட்டு இருக்கிறவங்க 614 கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை எடுத்து போட்டிருக்கோம். அதையும் கடந்துருச்சு அப்படின்னா நமக்கு 655 அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய லெவலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க. அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். VBL வருண் பிரிவரேஜஸ் லிமிடெட் 539 ரூபாயில் முடிச்சிருக்காங்க. ஸோ 518 கடக்கிறதுக்கு ஒரு 3 வாரங்களாக முயற்சி செய்து இப்போ 4வது வாரம் இது மேலே வால்யூமோட ஏறி இருக்குது. ஸோ 539 க்ளோசிங் 541 வரைக்கும் ஆகி போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த 545 நெருங்கி வந்திருக்காங்க. ஒரு வேளை வரக்கூடிய வாரம் அதையும் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா 573 அப்படிங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் கடந்து ஸ்ட்ராங்காக செல்லும்போது 612 அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக VBL இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த லெவலை இதுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி க்ளோசிங் போகலை அந்த சில மாதங்களில். ஸோ இது ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் மாதிரி தான். ஸோ இப்போ ஏதாவது என்டர் ஆகிருந்தீங்கன்னா கூட இந்த 3 லெவல்களும் அடுத்தடுத்து 545, 573, 612 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 518, 485 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். செயில் 201 ரூபாயில் க்ளோசிங். இது ஒரு ஃப்ரெஷ் லெவல். 196ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி இந்த தடவை க்ளோசிங் போயிருக்கு. ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட். அதாவது ஒரு ரொம்ப காலகட்டங்களாக அந்த லெவலை தாண்டி போனதில்லை. இப்போ மறுபடியும் இந்த லெவலை தாண்டி இது க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இதை தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 222ங்கிறது தான் அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 222ஐயும் தாண்டும் போது 251 அப்படிங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். இது ரெண்டும் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிதுன்னா இந்த 2 வாய்ப்புகளும் இருக்கும். கீழே வாங்கியிருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம சொன்னது கிட்டத்தட்ட 99லேருந்து ஆரம்பித்து நான் அதை ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிகிட்டே இருக்கேன். அதன் பிறகு 117, 146, 159, 182, 196 ஆல்மோஸ்ட் இப்போது ரெட்டிப் ஆகிடுச்சுன்னே வச்சுக்கலாமே. அந்த லெவலுக்கு மேலே இந்த 222, 251 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவலாக இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். திருவேணி ட்ரூபின் லிமிடெட் 706 ரூபாயில் முடிச்சிருக்காங்க. 692 முதல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது ஸ்ட்ராங்காக கடந்திருக்கு. 547லேருந்து புறப்பட்டு 692 கடந்திருக்காங்க. அடுத்து 835 தான் அதனுடைய ரெசிஸ்டன்ஸாக நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் லாங் டேர்ம் இதில் தான் எடுத்து போட்டது அப்போது. ஸோ ஃபஸ்ட் லெவலில் கிராஸ் பண்ணியிருக்கு. அடுத்த லெவலாக 835 அப்படிங்கிற இந்த 2 லெவலில் தான் நம்ம இப்போ போட்டு கொடுத்தது. அதில் முதல்ல கடந்து இப்போ க்ளோசிங் போயிருக்கிறதுனால இப்போ 692 சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. மேலே 835ங்கிறது ஸ்ட்ராங் லெவலாக இருக்கும். அதையும் உடைக்கிற காலகட்டம் வரும்போது நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸில் கொடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த வாரத்தில் என்னுடைய அலர்ட்ஸில் வந்த பங்குகள். நான் என் கண்ணில் பட்ட சில ஸ்டாக்குகளை எடுத்து உங்களுக்கு இந்த அலர்ட்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த அலர்ட்ஸில் கொடுக்குறதுல என்னென்னா, ஏறுதுன்றது காரணம் மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள், அது ஏறும்போது அந்தந்த இடங்களில் எதுக்கு தடுக்கப்படுது, அது தடுக்கப்படக்கூடிய காலகட்டம் வரும்போது எந்த இடத்துல எப்படி வலிமை குறையுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால அதை எடுத்து நான் முக்கியத்துவம் கொடுத்து காமிச்சிக்கிட்டு வரேன். இனி இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா. எக்ஸவர் டெக்னாலஜி லிமிடெட் 514 ரூபாயில் முடிச்சிருக்காங்க. ஸோ 497 தான் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்தது. 400க்கும் 497க்கும் நடுவில் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போது ஃபஸ்ட் டைம் அது அந்த லெவல் தாண்டி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 497 ஒரு சப்போர்ட் லெவல் தான். இந்த லெவலுக்கு மேலே இது க்ளோசிங் இருக்கிறதுனால இந்த வாரத்தினுடைய உச்சமான 520 கடக்கும்போது 556ங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்.
அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 604 அப்படிங்கிறது ரெண்டாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 651 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இதில் வர்ற வாய்ப்புகளாக இருக்கும். ஐடி செக்டரை பொறுத்தளவில் ஒரு தொடர் இறக்கத்திலிருந்து கொஞ்சம் ரிக்கவரி கொடுத்துட்ருக்கு. ஒரு வேலை செடியாக போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 வாய்ப்புகளும் நமக்கு இருக்கும். சப்போர்ட் லெவல்ஸாக நான் சொல்கிறது 497, அதையும் கடந்து கீழே வரும்போது 440 கூட அடுத்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அதன் பிறகு 400 அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்தளவில் நான் பார்த்து வச்சுருக்கிற விஷயம். வாய்ப்புகள் தந்தால் மட்டும் உங்களுடைய முயற்சிகளை அதில் கொண்டு போகிறது நல்லது. ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் 324 க்ளோசிங். ஸோ சமீபத்தில் இந்த 322 தாண்டி எதுவுமே க்ளோசிங்கே இல்லை. ஸோ இப்போ தான் இந்த ஸ்ட்ராங்காக அந்த லெவலை தாண்டி நல்ல வால்யூமோட க்ளோசிங் போயிருக்கு. ஸோ இது 327 அப்படிங்கிற லெவல் வந்து இந்த வாரத்தினுடைய உச்சம். அதை கடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் முதல் லெவலாக 342 அப்படிங்கிறது தான் முதல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 368 அப்படிங்கிறது இரண்டாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 397 அப்படிங்கிறது மூன்றாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த 3 வாய்ப்புகளும் வரணும்னா இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய வாரம் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த 3 வாய்ப்புகளும் நமக்கு வலிமையாக கிடைக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஒரு நல்ல ஒரு யூட்டர்ன் போட்டு திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் இந்த வாரம் அந்த லெவலை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால வரக்கூடிய வாரங்களில் இதில் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். JSW சிமெண்ட் லிமிடெட் 137 ரூபா 99 காசில் முடிச்சிருக்காங்க. இதுவும் வந்து நல்ல ஒரு இறக்கத்துலேருந்து ஒரு யூட்டர்ன் பண்ணியிருக்கு. 106 வரைக்கும் மேக்ஸிமம் லோ போயிருக்காங்க. அங்கேருந்து இது திரும்பி இப்போ கடந்த வாரம் பார்த்திங்கன்னா 122 கிட்டே தத்தளிச்சிட்டு இருந்தது சில வாரங்களாக. அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டை எடுத்து தான் இப்போ 142.50 வரைக்கும் ஹை போயிருக்கு. 141 தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த வரக்கூடிய வாரம் அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா முதல் லெவலாக 153 அப்படிங்கிற லெவல் வரும். அதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோசிங் போச்சு அப்படின்னா 162ங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 177 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இருக்கும். ஸோ இந்த 3 லெவல்களும் 141க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும் இந்த பர்டிகுலர் பங்கில் வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. ஸோ நீங்களும் கவனத்தோடு இருங்க. உங்களுடைய பங்குகளில் கவனமாக பார்த்துக்கிட்டு வாங்க. பங்குச்சந்தையினுடைய மாற்றங்கள் எப்படி வருது, செய்திகள் முக்கியமாக பார்த்துக்கிட்டே இருங்க. உலக பொருளாதார மந்தநிலை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு காதில் விழுந்துகிட்டு இருக்கக்கூடியதை எல்லாருமே மறக்க முடியாத ஒரு விஷயம். காரணங்களும் நமக்கு கண்டிப்பாக புரியும். அதனால் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களை சமீப காலங்களில் நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பங்குச்சந்தையில் இல்லை. அதனால் அதற்கு தகுந்தாற் போல் நம்ம குறுகிய கால அடிப்படையில் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. ரொம்பவும் கவனமாக இருந்து செயல்படணும். அதே சமயத்தில் டெக்னிக்கலாகவும் இந்தந்த இடங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிஃப்டியை பற்றி நம்ம போன வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுடைய வெற்றிகள் அதிகமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் செவ்வாய்க்கிழமை அன்று வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் ஏதேனும் என் கண்ணில் தென்பட்டால் உடனே உங்களோடு மீண்டும் இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.